அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதரை விவேகானந்தர் சந்திக்காமலேயே வாழ்க்கையில் போயிருந்தா அவருக்குள்ள அவ்வளவு பெரிய தாக்கம், அவ்வளவு பெரிய மாற்றம், அவரால் இந்தியாவில் விளைந்த சமய உலகத்தில் விளைந்த ஒரு மாற்றம், ஒரு தாக்கம். கம்யூனிஸ்டுகள் கூட கடவுள் கொள்கை பேசிய விவேகானந்தரை தங்களுடைய மாநாட்டில் படத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்? அவர் கொண்ட சமூக அக்கறை. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சமய தலைவர் விவேகானந்தர் உருவானதற்கு காரணம் சந்திப்பு. பகவான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் ரெண்டு பேருடைய சந்திப்பு. சந்திக்கிறதுக்கு முன்னாடி விவேகானந்தர் வேற, நரேந்திரன் வேற, சந்தித்ததுக்கப்புறம் விவேகானந்தர் வேற. என்னமோ நடந்து போச்சு. இந்த பாலை உரக்குத்தி தயிராக்கிடுற மாதிரி என்னமோ ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ளே உண்டு பண்ணுறாங்க. அவங்க தான் ரொம்ப பெரியவர்கள். நான் ஒரு முறை எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள், உங்களுக்கு தெரியும், எண்ணங்கள்ங்கிற புத்தகத்தின் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இடம் பிடித்தவர் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள். சுய முன்னேற்றம், ஊக்க சிந்தனைகள் இவற்றை மையமாக வைத்து தமிழில் எழுதுகிற பழக்கத்தை மீட்டும் கொண்டு வந்தவர். அவருக்கு முன்பாகவே அப்துல் ரஹீம்னு ஒருவர் எழுதியிருக்கிறாரு, வஉசி எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் வேறு. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக, திருப்பு முனையாக அமைந்த பெருமை எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகம் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களுடைய புத்தகம். நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த சிந்தனையை விதைத்தவர். சுய முன்னேற்றம், தன்முனைப்பு இவற்றை மையமாக வச்சு புத்தகம் படிக்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தினவர். தமிழ்வாணன் அவர்களும் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய தன்மையில் பண்ணியிருக்கிறார். யாருடைய செயலையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. பட் எம்எஸ் உதயமூர்த்தி ஒரு மைல்கல். அதில் இவர்களை நான் பார்க்குறதுக்கு போகிறேன். எங்கேன்னு கேட்டால் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் எம்எஸ் உதயமூர்த்தி அப்படின்னு. நான் கொஞ்சம் துடுக்காக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, நீங்கள் எழுதுறீங்க, சுய முன்னேற்றம் பற்றியெல்லாம் எழுதுறீங்க, உங்கள் புத்தகங்கள்லாம் நான் விரும்பி படிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு. சொல்லுங்கள் தம்பி அப்படின்னார். ரொம்ப மென்மையாக பேசுவார். சொல்லுங்கள் தம்பி அப்படின்னார். எல்லாம் வெளிநாட்டு உதாரணமாக சொல்கிறீங்க, அதில் இந்திய உதாரணங்கள் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் இந்திய தன்மையோடு கூடிய ஒரு தன்னம்பிக்கை சிந்தனை அதில் இல்லை, எல்லாம் வெளிநாட்டு உதாரணமாக இருக்குங்களையா அப்படின்னு ஒரு வினாடி ஒரு சிரிப்பு சிரித்தார் அவர். ஏன், என்ன உதாரணமாக இருந்தால் என்ன, பயன்படும்னா பயன்பட வேண்டியது தானே அப்படின்னார். நமக்கு பாருங்கள், இப்போ வாயில் அந்த 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 என்ன சொல்கிறது, நம்முடைய உயிரின் இயல்பு தன்னம்பிக்கைங்கிறது சார் விதை போட்டு விளையணும் சார், இறக்குமதியாக பண்ணுறதுன்னு என்ன. தன்னம்பிக்கைங்கிறது விதை போட்டு விளையணும். அது எப்படிங்க இறக்குமதி பண்ணி கட்டுப்படி ஆகும்? இப்போ நம்ம நாட்டு உதாரணங்களாக நீங்கள் சொல்லணும். இல்லை, கப்பல் ஓட்டினார் வஉசி, இந்த நாட்டு சுய முன்னேற்றத்துக்கு அவர் ஒரு அடையாளம், அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாமா? அதை விட்டு வெளிநாட்டிலேருந்தே உதாரணம் சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு என்னை குறைச்சி பேசலை, கண்டிக்கலை. ஒரு வார்த்தை கேட்டார் எம்எஸ் உதயமூர்த்தி. நீங்கள் எழுதுறது, உங்களை யாராவது எழுத வேண்டாம்னு கையை பிடிச்சி நிறுத்திருக்காங்களா? உங்களுக்கு இப்படி தோணுதில்ல? ஏன் நீங்கள் இன்னும் எழுதலை? நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எழுதலாம்ல. நீங்கள் எழுதுனா இது மாதிரி இந்திய தன்மையுடைய ஒரு சுய முன்னேற்ற கருத்துக்களை மையப்படுத்தி எழுத முடியாதா? என்ன கேட்குறீங்களே, நீங்கள் ஏன் எழுதலை அப்படின்னாரு. ஐயா, எனக்கு அது ஒரு பெரிய திருப்பு முனை. நான் பேச்சாளனாக மட்டுமே இருந்தவன் ஒரு எழுத்தாளனாக பரிணமித்ததற்கு காரணம் அந்த நேரத்து ஒரு மின்னல். அவர் கேட்ட ஒரு கேள்வி. என்னுடைய மனசே மந்திரசாவிங்கிற புத்தகம் பல லட்சம் பதிப்பு ஆனந்த விகடன் மூலமாக வெளியில் வந்த ஒரு தொடர். அந்த மனசே மந்திரசாவி உருவானதற்கு காரணம் அந்த எம்எஸ் உதயமூர்த்தியோடைய சந்திப்பு. ஏன் நீங்கள் இந்திய தன்மையோடு கூடிய ஒரு தொடரை ஏன் எழுதக்கூடாது? அதை போய் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டார் பாருங்க. அந்த தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ், பாதிப்புன்னு ஒரு சொல் உண்டு, தாக்கம்னு ஒரு சொல் உண்டு. ஆங்கிலத்தில் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வார்த்தை அது ஒரு மாதிரியான இன்னும் கொஞ்சம் ஒரு கனமுடையதாக அமைந்திருக்கிற ஒரு வார்த்தை. அவருடைய அந்த ஆளுமை எனக்குள்ளே பாய்ந்த ஒரு கணத்தில், அதற்கு முன்பு, அவர் சந்திப்பதற்கு முன்பு நான் வேறு, சந்தித்ததுக்கு அப்புறம் வேறு. ஏன் நாம் எழுதக்கூடாது, ஏன் நாம் எழுதக்கூடாது, ஏன் நாம் எழுதக்கூடாது? எனக்கு விளையாட்டாக தன்முனைப்பு புத்தகங்கள் ஒரு 30 புத்தகத்துக்கு மேலே இப்போ வந்திருக்கும்.
ஒருவேளை எம்எஸ் உதயமூர்த்தியை சந்திக்காமல் இருந்திருந்தாலும் வேறு ஏதாவது வகையில் அது வெளிப்பட்டிருக்கலாம். விவேகானந்த ராமகிருஷ்ண சந்திக்காமல் இருந்தாலும் பின்னாடி ஞானியாக இருக்கலாங்கிறதெல்லாம் தர்க்க ரீதியாக ஒத்துக்கலாம், அது வேறு அதெல்லாம். ஆனால் அந்த சந்திப்பு ஒரு மனுஷனை எப்படி மடை மாற்றி போட்டு விட்டது பாருங்கள். இந்த மாதிரி சில நபர்கள் இருக்காங்க. அவங்கள சந்திப்பதற்கு முன்பு ஒருத்தர் எப்படி இருந்தாரோ அவர் சந்தித்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியாது. இந்த மாதிரியான ஆளுமைகள், பர்சனாலிட்டிஸ் சில பேர் இருக்கிறாங்க. தவ குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அப்படி. அவரை பார்த்து பேச ஆரம்பித்தா சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம் இருந்த மனோநிலை வேறையாக இருக்கும், சந்தித்த பிறகு நம்முடைய மனசில் இருக்கிற நிலை வேறையாக இருக்கும். இப்படி ஒரு சில ஆளுமைகள் பலரை மாற்றுவார்கள். இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, நாம் சராசரியாக இருந்தவங்க சராசரியாகவே அப்படியே போயிட்டே இருந்துட்டால் இந்த மாதிரியாக மாற்றக்கூடிய நபர்கள் கிடைக்கலன்னா சமூகம் என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்கள். நான் விவேகானந்தரை, புத்தரை இவங்களெல்லாம் ஏன் ரொம்ப வியந்து பார்க்குறேன்னா, அரை இன்ச்சு கூட ஒரு மனுஷனை அவன் போக்குலேருந்து அடுத்த போக்குக்கு மாற்ற முடியாதுங்க. ஒரு அரை இன்ச்சு அவன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானோ அதுலேருந்து ஒரு டைரக்ஷனுக்கு அவனை மாற்றவே முடியாதுங்க. ஆனால் விவேகானந்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சொசைட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அவர் மாற்றிட்டார். லட்சக்கணக்கான பேரை அவர் உள்ளே புகுந்து மாற்றிட்டார். அது எப்படி முடிஞ்சுது அவரால்? அப்போ ஒருவனுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற நபரை வெளியே கொண்டாடணும். இல்லை ஒளிஞ்சு ஆழத்தில் உட்காந்துருக்கிறான் ஒருத்தன், அவனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே முங்குறவனை வெளியே கொண்டாடுற மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு வரணும். இல்லை ஒரு புது விதையை அது உள்ளே போட்டு அதை முளைச்சி வெளியே வரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்படி செய்கிறவர்கள் மரியாதைக்குரியவர்கள். ஒரு கதை நான் படித்தது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறவனை எவ்வளோக்குள்ள பரிதாபமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். தாடி நீளமாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், அழுக்காக இருக்கணும், கிழிஞ்ச கோட்டாக இருக்கணும், நிறைய தையல் போட்டிருக்கணும். எவ்வளோக்குள்ள ஏழையாக அவங்க தென்படுறாங்களோ அவ்வளோக்குள்ள வருமானங்கிறது கூட கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. அந்த மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் சார். ஒருத்தர் அந்த வழியாக போனார். இவன் ஆஸ் யூஷுவல் பிச்சை கேட்டான். அவர் என்ன பண்ணார், டக்குன்னு இப்போ ஒரு அமெரிக்க கதையாக இருந்ததுன்னா ஒரு $1 சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எடுத்தார். அவனுக்கு பிச்சையாக போட்டார். ஆனால் போட்டுட்டு 2 அடி அந்தாண்ட போனவர் திரும்பி அங்கேயே திரும்பி வந்தார். வெறுட்டுன்னு அவன் பேக்கெட்டில் ஒரு கொத்து பென்சில் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டார். சார், நான் உனக்கு பிச்சை போடலை, உங்கள்கிட்டேருந்து பென்சில் வாங்கிக்கிட்டேன்னு நினச்சிக்க, புரியுதா அப்படின்ட்டு, இந்த பென்சிலுக்கு நீ எனக்கு விற்றுருக்கிற, நான் உனக்கு இப்போ பணம் கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு அப்படி அந்தாண்ட போயிட்டார். ஐயா, ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் இந்த ட்ரெயினில் டொனேட் பண்ணார் பாருங்கள், கொடுத்தார் பாருங்கள். அவர் உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தன் கோட்டு சூட்டோடு அங்கேருந்து பிரமாதமாக வணக்கம், எனக்கு தெரியுதா அப்படி யாருங்க பார்த்துட்டு, சாரி என்னால் ரெக்கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு. பென்சில் வியாபாரியாக என்னை ஆக்குனது நீங்கள் தான். நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், வெறும்னா யாராவது ஏதாவது போடுவாங்களான்னு இருந்தேன். என்கிட்டேருந்து பென்சிலை எடுத்து நான் இதுக்கு பதிலாக அந்த காசை கொடுத்துருக்குறேன், நான் உன்கிட்ட வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள், என்னுள் இருந்த பிச்சைக்காரன் இறந்து போனான், என்னுள் இருந்த பிஸ்னஸ்மேன் வியாபாரி வெளியில் வந்தான். புதிய ஜனனம். அப்போ எனக்கு உள்ளே இருந்த அந்த வணிகம் பண்ணி முன்னுக்கு வர முடியும், நாம் ஏன் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அழுக்கு மனிதர்களுக்கு மத்தியில், பிச்சைக்காரங்களுக்கு மத்தியில் பிச்சைக்காரனாக இருந்த என்ன ஒரு கணத்தில் நீங்கள் மடம் மாற்றிட்டீங்கய்யா. நீ ஏன் வியாபாரம் பண்ணி பிழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வியாபாரியாக மாற்றிட்டீங்க. என்னில் இருந்த பிச்சைக்காரன் மரணம் அடைந்தான், என்னில் இருந்த வியாபாரி புதிதாக புறப்பட்டு வெளியில் வந்தார். இந்த புதிய ஜனனத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் உண்மையிலேயே உலகுக்கு பெரிய வரப்பிரசாதம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரவட்டும் இதழில் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒளிபரவட்டும் இதழை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விரும்பினா இதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த இணைப்பு இருக்கும், அதை நீங்கள் சொடுக்குனீங்க அப்படின்னா ஒளிபரவட்டும் இதழ் உங்களால் படிக்க முடியும். அதனால் படிக்க விரும்புகிறவர்கள் அப்படி படிக்கலாம், இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம், இல்லை மெயில் அனுப்பலாம். அதற்கு அந்த இதழ் உங்களுக்கு அனுப்பப்படும். இந்த கதையை நாங்கள் அதில் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய
அந்த புதிய ஜனனத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களை பற்றிய அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதை படித்து பார்க்கலாம்.